ஹே அமிகோஸ், சம்மர் ட்ரிங்க் சீரீஸில் இந்த தடவை பார்க்க போகிறது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஸ்வீட் ப்ளஸ் ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் உள்ள கோவா மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளேயே வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் ரெசிபி. மீன் டைம் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். ஆல்ரெடி என் சேனலில் வந்து அவகேடோ மில்க் ஷேக் போட்டிருக்கேன் சம்மர் ட்ரிங்க் சீரீஸில். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் கோவாவாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து ஒரு மில்க் ஷேக் வந்து சர்விங் கிளாஸில் சர்வ் பண்ணுவோம். பட் அப்படி இல்லாமல் இது வந்து இந்த கோவாவே வந்து கிளாஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண போகிறதுனால சின்ன சைஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீடியம் பிக் சைஸாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரூட் வந்து ரொம்ப பழுத்த கொய்யாவாகவும் இருக்கக்கூடாது, இல்லை காயாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி ஃப்ரூட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரூட்டை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டனாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் அது பவுல் மாதிரி செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த உள்ள ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி கட் பண்ண அப்புறம் தான் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு பிங்க் கோவான்னு நினைக்கிறேன், அதனால் லைட் பிங்கிஷ் கலரில் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் எனி கலர் ஆஃப் கோவா கூட நீங்கள் இதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும் நீங்கள் ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட் வந்து செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டனாக இருக்குது பாருங்கள். இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த பவுலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்கூப் பண்ணி எடுத்த அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஷெல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பழுத்த கொய்யாவாக எடுத்துட்டிங்கன்னா வந்து கொல கொலான் இருக்கும். உங்களோட ஃப்ளெஷ் பார்ட்டே வந்து ரொம்ப கொல கொலான் இருக்கும். பத்தாததுக்கு உங்களால் பவுல் மாதிரி அதை செட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி உள்ளே இருக்க ஃப்ளெஷ் எல்லாத்தையும் ஸ்கூப் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு நைஃபோ இல்லைன்னா வந்து ஸ்பூன் வச்சோ நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அண்ட் மீன் டைம் வந்து வெளியே இருக்க இந்த தோல் போர்ஷனையும் வந்து நீங்கள் கிழிக்காமல் ஓட்ட போடாமல் கேர்ஃபுல்லாக வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி 2 கோவா ஃப்ரூட்டை வந்து நான் ஸ்கூப் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்த பல்ப் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சீடோடவே நீங்கள் இதை ஆட் பண்ணுங்கள். இது கூட வந்து ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வனிலா ஐஸ்கிரீமும் நான் ஆட் பண்ணுறேன். வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும்தான் ஆட் பண்ணும். வேறு ஏதாவது ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது கோவோட ஃப்ளேவருக்கு ஓவர் பவர் ஆகிடும். ஸோ அதனால் வெனிலா மட்டும் சட்டிலாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோவா ஃப்ளேவர் இருக்க ஐஸ்கிரீமாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைனா வெனிலா ஐஸ்கிரீம் தான் வந்து பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். இது கூட வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா என்னோடய ஃப்ரூட்டை வந்து நான் சாப்பிட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் பிளாண்டாக இருந்தது, ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை. அதனால் ஸ்வீட்னஸ்க்காக நான் 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்களுமே உங்கள் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணலாமா வேண்டாமான்றதை யோசிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வாட்டர் எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க. நம்ம போட்ட பால் அண்ட் அந்த கோவா ஃப்ரூட்டோட மிக்சரில் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். ஸோ தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இருக்காது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளேட்டில் வந்து 1/4 ஸ்பூன் ஆஃப் சால்ட் அண்ட் 1/4 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் ரெண்டுத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு யூஸ்வலாக வந்து நம்ம பீச் சைட்லலாம் போனோன்னா கொய்யா வந்து இப்படி மசாலா தடவி சாப்பிடுவோம்ல, ஸோ அது மாதிரி தான் இதில் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் இதை சால்ட் அண்டு சில்லி பவுடர் ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோவா மில்க் ஷேக் வந்து நீங்கள் 2 in 1 பர்பஸாக வந்து சாப்பிட்லாம். அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து சிப் பண்ணி அந்த மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் வெளியே உள்ள ஷெல்லை வந்து நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிட்லாம். ஸோ 2 விதமாக நீங்கள் சாப்பிட்லாம். எப்படி வந்து ஒரு கார்னட்டோ வந்து நீங்கள் சாப்பிடுவீங்களோ, உள்ளே லிக் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே பேரலாக வெளியே இருக்க வேஃபரை வந்து கடித்து சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான். உள்ளே இருக்க மில்க் ஷேக்கை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரா பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்க அந்த ஷெல்லை வந்து நம்ம அப்படியே பைட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ 2 விதமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போது இந்த இதை வந்து அப்படியே டிப் பண்ணி வெளியே இருக்க இந்த போர்ஷனில் மட்டும் உங்களோட மசாலாஸ் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக வந்து நீங்கள் எடுத்துட்டதுக்கப்புறம் மேலே மட்டும் இந்த மாதிரி மசாலாஸ் வந்து கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போது இந்த கோட் பண்ண மசாலா கப் இருக்குது தெரியுமா, கோவா கப். இதில் வந்து நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த மில்க் ஷேக் பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே போர் பண்ண போகிறோம். நல்லா வந்து ஃபுல்லாக போர் பண்ணிக்கோங்க. அண்டு நான் அரைச்ச இந்த மில்க் ஷேக் பியூரி வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதாவது 2 கோவா பவுலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் மேலே வந்து கோவா பீசஸை வந்து நான் சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி மேலே வந்து கார்னிஷிங் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ தட் நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை வந்து ஸ்ட்ராலேயோ நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஒரு க்ரன்ச்சி பைட் வர்றது நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இவ்வளோ தான் நம்மளோட கோவா மில்க் ஷேக். ஒரு பைட் பண்ணுற கன்சிஸ்டன்சியிலும் இருக்கும், சிப் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி ஒரு 2 in 1 என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் இந்த சம்மருக்கு. அவ்வளோதானா? இவ்வளோ சிம்பிளாக மில்க் ஷேக் ரெசிபி அப்படின்னு கேட்டானா அவ்வளோவே தாங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் மில்க் அண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் இந்த பல்ப்பை மட்டும் ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிட்டாவே போதும். நல்லா வந்து ஸ்பைசியாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு க்ரீமி ஃபீலும் இருக்கும். இது அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 hour இல்லைனா ஒரு 2 hour ரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த சம்மர் டேஸில் உங்கள் வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாலோ இல்லை வீட்டில் ஏதாவது பார்ட்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணாலோ வெல்கம் ட்ரிங்காக நீங்கள் யூஸ்வலாக வந்து கொடுக்குற ஃபார்மேட் ஆஃப் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட் வெல்கம் ட்ரிங்கை கொடுத்தானா அவங்களும் பார்த்தோன்னே நல்லா இருக்கே அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆவாங்க. உங்களுக்கும் அதே டைம் வந்து எஃபர்ட் ஆஃப் டைம் கம்மியாகவும் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் மில்க் ஷேக்கை சர்வ் பண்ணானா உங்கள் வீட்டில் மில்க் ஷேக்கே குடிக்காத பசங்க கூட விரும்பி அட்ராக்ட் ஆகி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு நம்ம ஐ கேட்சியாக பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இதே மாதிரி ஈஸி, குயிக், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்னோவேட்டிவான இன்னும் நிறைய சம்மர் ட்ரிங்க் ரெசிபீஸ்க்கு மறக்காம என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். இப்போவே ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.